இப்போ பை மேலே வரைய போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். மேலே வரைய போட்டாச்சு. இப்போ கைப்பிடி போடுறது வந்து இப்போ 4 வயர் 2 வயர் கோர்த்துக்கணும். ஒரு பக்கம் 2 வயர் கோர்த்தா 4 வயராக வரும். இப்போ இங்கிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இந்த பக்கம் பாருங்கள் 2 வயர் கோர்த்தேன். அதில் 4 வயர் வருது. 1 2 3 4 வயர் வருது. இந்த வயர் கோர்க்கிறது வந்து இந்த பாருங்கள் இங்கேருந்து கோர்த்துருக்கேன். 1 1 2 3 4 பாசியில் கோர்த்துருக்கேன். ஒரு வயரு இந்த பக்கம் விட்டு உள் பக்கமும் கோர்த்துக்கலாம். அதே போல் இன்னொரு வயர் வந்து இங்கே கோர்த்துருக்கேன். இதை கோர்த்து இந்த பாசியில் கோர்த்து இந்த பாசியில் கோர்த்துருக்கேன். கோர்த்து 2 வயரை 4 பீஸாக வருது. இப்போ வந்து இந்த கைப்பிடிக்கு வந்து 40 பாசி கோர்க்கணும். இப்போ 30 பாசி கோர்த்துருக்கேன். நான் 10 பாசி கோர்த்துடலாம். இந்த வயரை வந்து ஒரே சமமாக அப்படி வச்சுக்கிறணும். பாருங்கள், அடுக்க அப்படி வச்சுக்கிறணும். அடுக்க அப்படி வச்சுட்டு இப்படி பாசி கோர்க்கணும். ரெண்டு 4 6 நான் 4 பாசி கோர்க்கணும். இப்போ பாருங்கள், இங்கே 10 இங்கே வந்து 30 பாசி கோர்த்துருக்கேன். 30 பாசி இங்கே கோர்த்துருக்கேன். இதுவரை 30 பாசி கோர்த்துருக்கேன். இப்போ வந்து 10 பாசி கோர்த்துருக்கேன். மொத்தம் 40 பாசி கோர்க்கணும் கைப்பிடிக்கு. இந்த சைடு எத்தனை பாசி கோர்க்குறோமோ அதே போல் தான் இந்த சைடும் கோர்க்கணும். 2 பக்கமும் ஒரே அளவு தான் பாசி கோர்க்கணும். இந்த கைப்பிடி கோர்க்கிறப்ப வந்து பாருங்கள், 1 1 2 3 4 5 6 இங்கே 6 பாசி வச்சுருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கைப்பிடி கோர்த்துடலாம். நான் வந்து இந்த பை பின்னிட்டு இந்த வயர் வந்து பையை பெரட்டி போட்டு தான் உள்ளே சொருகுனேன். இப்போ இங்கே இந்த கைப்பிடிக்கு இடையில 1 2 3 4 5 6 பாசி இருக்குது. அதே போல் இந்த கைப்பிடிக்கு 1 2 3 4 5 6 கைப்பிடி. அந்த 2 கைப்பிடிக்கு இடையில 6 பாசி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ இந்த சைடு 11 பாசி இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் 11 பாசி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 2 சைடும் 11 பாசி இருக்கணும். அதான் கரெக்டாக இருக்கும் கைப்பிடிக்கு. இல்லாட்டி ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். இப்போ இந்த கைப்பிடியை கோர்த்துட்டு பார்க்கலாம்.
கைப்பிடி வந்து கோர்த்தாச்சு, ஃபுல்லாக கோர்த்தாச்சு. இந்த கைப்பிடி போட்ட வயர், இந்த பாசி கோர்த்த வயரை வந்து வெளிப்பக்கமாக நம்ம கோர்க்கக்கூடாது. பாருங்கள், நாட்டு அப்படியே தெரியணும். வெளிப்பக்கமாக கோர்க்கக்கூடாது, அதை வந்து உள்பக்கமாக தான் கோர்க்கணும். 2 பக்கம் போட்டாச்சு. இப்போ வந்து பை ரெடி. இந்த பையை வந்து நீங்கள் இப்படியே வச்சாலும் வைக்கலாம், இல்லை இப்போ பாருங்கள் ஓட்டை வந்து பெரிய பெரிய ஓட்டையாக இருக்குது. அதனால் வெல்வெட்டு துணி வாங்கிட்டு வந்து இந்த பை வந்து கீழே எவ்வளோ இருக்குன்ட்டு அளந்துக்கிறணும், இந்த சைடு எவ்வளோன்ட்டு அளந்துக்கணும், அதே போல் உயரம் எவ்வளோன்ட்டு அளந்துட்டு சுற்றளவு எவ்வளோன்ட்டு அளந்துக்கிட்டு இதே போல் வெல்வெட் துணியில் நம்ம தச்சுக்கலாம். தச்சு இந்த ஜிப்பு போட்டிருக்கேன். ஜிப்புக்குள்ளே நம்ம எது வேணும்ட்டாலும் வச்சுக்கிடலாம். அடுத்து இதை வந்து எப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த வெல்வெட் துணியை வந்து உள்ளே வச்சுடணும். வச்சுட்டு ஊசியில் வந்து இது வந்து கையூசியில் வந்து அதே நூலை கோர்த்துக்கிட்டு உள்பக்கம் இருந்து தான் நம்ம தைக்கணும். இந்த பாசிக்குள்ளே விட்டுறணும். இதே போல் ஃபுல்லாக தைச்சிக்கிறணும். இந்த உள்ளே தைக்கிற நூல் வந்து வெளியே தெரியாது, உள்பக்கமாக நம்ம தைச்சோம். இதே போல் தைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பை ரெடி. ஃபுல்லாக சுற்றி தைச்சாச்சு, கை தையல் போட்டாச்சு. ஃபுல்லாக என்னமோ வச்சுக்கிடலாம். வச்சுட்டு ஜிப்பை போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த பை போடுறது ரொம்ப ஈஸி. உள்ள பர்ஸு, ஃபோனு எது வேணும்ட்டாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜிப்பு போட்டுடலாம், கீழேயும் விழுகாது. நம்ம ஹேண்ட்பேக் போலையவும் இப்போ கைப்பிடி, இந்த 2 கைப்பிடி இல்லாமல் இங்கேயும் 2ம் மாற்றி ஹேண்ட்பேக் போல் கூட நம்ம இந்த கைப்பிடி போடலாம். அழகாக இருக்குது பை. இந்த பையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ம்